கீ பிஸ்கெட் செஞ்சிருந்தேன். இதுக்கு 3/4 கப் நாட்டு சக்கரை, 3/4 கப் கீ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி, ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடரை ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணியா இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா மாவு எல்லாம் ஒன்னா கம்பைன் ஆகி ஒரு ரவுண்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சால்ட் மெயின் இதுதான். ஏன்னா ஒரு பைட்லயும் கீ பிஸ்கெட்ல சால்ட் டேஸ்ட் தெரியும். ஸோ கண்டிப்பா சால்ட் ஆட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 180 டிகிரிக்கு டாப் பாட்டம் ஃபேன் மோட்ல நான் கரெக்டா 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கு ரொம்ப கீ அதிகமா இருந்துச்சு. ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ரா ஃபிளாரும் ஆட் பண்ணி மாவு நல்லா கம்பைன் பண்ணி மிச்ச பிஸ்கெட்டை பேக் பண்ணி எடுத்தேன். டாப் ஃபேன் மோட ஆன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சேன். நாட்டு சக்கரை எல்லாம் தனியா குக் ஆகி வெளியே வந்துச்சு. இந்த கீ பிஸ்கெட் பாத்தீங்கன்னா நீங்க கடிக்கவே தேவையில்ல. பல்லுல வச்சாலே தானா உடஞ்சிடும். வாயில ஒரு 3 செகண்ட்ஸ் வாய மூடி வச்சிருந்தீங்கன்னா கரைஞ்சிடும். ஸோ அவ்வளோ லைட்டா இருக்கும் இந்த பிஸ்கெட். செகண்ட் டைம் பண்ணும்போது நாட்டு சக்கரை சிரப் சேர்த்து கொஞ்சம் வீட் ஃபிளார் சப்பாத்தி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா பிஸ்கெட் ரொம்ப ஹார்டா வந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டா வச்சு கடிக்க முடியல. சைடா வச்சு தான் கடிக்க முடிஞ்சிச்சு. இதை நான் பேக்கிங் பவுடர் எதுவும் ஆட் பண்ணல.